இப்போ நம்ம புது திங்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாட்டில்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உள்ள பேப்பர்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்குள்ளேயும் பேப்பர்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இப்படியே திறந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். பண்ணி விட்டுட்டு இது விம் லிக்விடு, ஏதாவது நீங்கள் லிக்விட் சோப் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம போட்டு கழுவணும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இப்படி, ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பர் எல்லாம் போட்டோன்னா இந்த பெட் பாட்டிலாக இருந்தால் அதெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டோன்னா அது வந்து வேஸ்ட்டாக வீணாக போயிடும், அழகாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் போட்டு லிக்விட் சோப் போட்டோன்னா நம்ம கழுவி தொடச்ச பிறகும் புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கழுவிட்டு அப்படியே தண்ணி வடிய விட்டுட்டு வடிஞ்ச பிறகு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடணும். தொடச்சிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து அப்படியே தண்ணி வடிய விட்டுறணும். இப்போ இது வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை வந்து இந்த மாதிரி கூடையில் அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் ஒரு டவல், கிச்சன் டவல் அப்படியே நல்லா தொடச்சிட்டு நம்ம என்ன கொட்டி வைக்கணுமோ அதெல்லாம் வந்து கொட்டி வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கழுவி அப்படியே தண்ணி வடிய வச்சாச்சு. தண்ணி வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு திரும்பவும் காய வைக்கணும். காய வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம என்னென்ன போட போகிறோமோ, ஏன்னா இதுலெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்குது, அதனால இது வந்து உடனே நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அந்த ஈரம் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஈவினிங் இது பண்ணோன்னா நாளைக்கு மார்னிங் இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய ஐட்டத்தெல்லாம் போட்டு வச்சிடலாம். எப்போவுமே புது திங்ஸ் வாங்கினா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.